ஜெர்மனி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் டாட்முண்ட் கோபுரா ஞானம் 22ஆம் தேதி காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசேடமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் காட்சி அறைக்கும் வருகை தருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள். கோபுரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு ஆதரவு வழங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி நாட்டு செய்திகள். ஜெர்மனியில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். பெர்லின் நகரத்தில் இருக்கும் பெரும்பாலான பாடசாலை மாணவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்லின் நகரத்தில் பாடசாலை மாணவர்களில் 25% மாணவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்வதாக புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. குறிப்பாக 18 வயதுக்கு உட்பட்டவர்களில் 1,50,000 பாடசாலை மாணவர்கள் இவ்வாறு சமூக உதவி பணத்தில் வாழ்வதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது மொத்த பாடசாலை மாணவர்களில் 23% என்று தற்பொழுது இது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 54,800 தாஜந்தியர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் கிண்டர் சுஷ்லாக்கன் சொல்லப்படுகின்ற இந்த மேலதிகமான அரசாங்கத்தினுடைய நிதியுதவியை 25,000 பேர் பெற்றுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்மை காலங்களாக சமூக உதவி பணத்தில் வாழக்கூடிய எண்ணிக்கையானது ஜெர்மன் நாட்டில் அதிகரித்து செல்வதாக இந்த புள்ளி விவரம் சுட்டிக்காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்லின் நகரத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான வாகனங்கள் எரியூட்டப்பட்டுள்ளன. நேற்று தினம் ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் அமேசான் சொல்லப்படுகின்ற அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமான பல வாகனங்கள் தீக்கி இரையாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 36 டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற கொள்கலங்களை ஏற்றிச் செல்கின்ற வாகனத்தின் மீது இந்த தீவிப்பு சம்பவம் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் தீவிர இடதுசாரி அமைப்புகள் இந்த தீவிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முதலாளித்துவ கொள்கைக்கு எதிராக இயங்குகின்ற இந்த நபர்களால் இவ்வாறான தீவிப்பு சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. ஜெர்மனி நாட்டின் அதிபர் உக்ரைன் நாட்டுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஜெர்மனியின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அதிபரான ஃபிரெட்ரிச் மேர்ஸ் அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு சில முடிவுகளை எடுத்திருந்தார். குறிப்பாக டாரஸ் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை கூட உக்ரைன் நாட்டுக்கு வழங்குவதற்கு அவர் உத்தேசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே வேளையில் ஜெர்மனியினுடைய அதிபருடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் பூட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மன் நாடானது உக்ரைன் நாட்டின் ஆயுத உற்பத்திக்கு பாரிய அளவு பங்களிப்பு செய்து வருகின்ற காரணத்தினால் ஜெர்மன் நாடானது ரஷ்யாவுடைய எதிராளி நாடுகளுடைய பட்டியலில் இருப்பதாகவும் ரஷ்ய நாட்டு ஜனாதிபதி பூட்டின் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய அரசியல்வாதியானவர் தனது பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார். இது எவ்வாறாக இருந்தாலும் பூட்டின் அவர்கள் மேற்சனுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் பின்னர் தேவை ஏற்படும் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் செலன்ஸ்கியுடன் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் நாட்டிற்கும் ரஷ்ய நாட்டுக்கும் இடையில உறவுகளில் பாரிய அளவு நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு ரஷ்யாவானது ஜெர்மனியில் கணனி தாக்குதலை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் 2019ஆம் ஆண்டு ஜோர்ஜியா நாட்டு பிரஜை ஒருவர் ரஷ்ய உளவுத்துறையினரால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று கடந்த ஆண்டு ட்ரேசன் நகரத்தில் உள்ள விமான நிலையத்தில் பொருட்கள் சேகரித்து வைக்கின்ற இடத்தில் தீவிப்பு சம்பவம் ஒன்று நடைபெற்றதாகவும் இதன் பின்னணியில் ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டாட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டாட்முண்ட். ஜெர்மனி நாடு தனது எல்லை பாதுகாப்புகளை அதிகரித்து வருகின்றது.
ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஜெர்மனிக்குள் அகதி தஞ்சம் கோர வருவோரை எல்லையில் வைத்தே திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை அது வேகப்படுத்தியுள்ளது. இதனால் தற்பொழுது அகதிகளின் வருகை ஜெர்மனி நாட்டில் வெகுவாக குறைவடைந்துள்ளது. ஜெர்மனியின் புதிய சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் தான் பதவியேற்ற பிற்பாடு 7/5/2025 ஜெர்மன் எல்லை பாதுகாப்புகளை பலப்படுத்தியிருந்தார். அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற ஆதிகளை எல்லையில் வைத்தே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இதேவேளையில் கடந்த சில வாரங்களுக்கு முதல், அதாவது பெர்லினில் உள்ள சமஷ்டி நிர்வாக நீதிமன்றமானது 2/6/2025 அன்று 3 சோமாலிய நாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு ஜெர்மன் எல்லையூடாக வந்த பொழுது அவர்களை திருப்பி ஜெர்மன் அரசாங்கமானது போலாந்து நாட்டுக்கு அனுப்ப முயற்சிப்பது சட்டவிரோதமான நடவடிக்கை என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சட்டங்களுக்கு எதிராக ஜெர்மன் அரசாங்கமானது நடந்து கொண்டிருப்பதாக இந்த நீதிமன்றமானது தனது தீர்ப்பில் கூறியிருந்தது. தற்பொழுது ஜெர்மனியின் சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சருக்கு எதிராக ஓர் சட்டத்தரணியானவர் ஜெர்மனியின் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவர் தன்னிச்சையான முறையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சட்டத்துக்கு எதிராக செயற்படுகின்றார் என்று பெர்லினில் உள்ள அரசரப்பு சட்டத்தரணியிடம் இவர் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த சட்டத்தரணியான டாக்டர் மிஷேல் ஃபொன் கிளான் என்பவர் ஜெர்மனியின் போலீஸ் சங்கத்தினுடைய தலைவருக்கு எதிராகவும் இவ்வாறு அரசரப்பு சட்டத்தினிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சருடைய தகவலின் அடிப்படையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகளில் பாரிய அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் பாடசாலை மாணவிகள் கட்டாய திருமணத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அநேகமாக இது இஸ்லாமிய மாணவிகளுக்கு இந்த நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. ஜெர்மனியில் பாடசாலைகளில் கோடைகால விடுமுறை ஆரம்பிக்க உள்ள நிலையில் தற்பொழுது பல பாடசாலைகளில் சில அமைப்புகள், குறிப்பாக வெளிநாட்டவர்கள் தங்களது பிள்ளைகள் ஜெர்மன் பாடசாலைகளில் கல்வி கற்கும் பொழுது விடுமுறை காலங்களில் ஜெர்மன் நாட்டிலிருந்து தமது சொந்த நாட்டிற்கு சென்று தமது பெண் பிள்ளைகளுக்கு கட்டாய திருமணங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் பெர்லினில் உள்ள சில பாடசாலைகளில் சில அமைப்புகள் இது சம்பந்தமான விளக்கங்களை மாணவிகளுக்கு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரேபிய நாடுகள், துருக்கி மற்றும் பால்கான் போன்ற பிரதேசங்களிலிருந்து வருகின்ற பாடசாலை மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இவ்வகையான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெர்லினில் பெண்களுக்கு ஆதரவாக அமைப்பான DTF என்ற அமைப்பானது சில ஒளி காட்சிகளை கூட பாடசாலைகளில் காண்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் போலீசாரும் கூட்டு சேர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கு விளக்கங்களை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெர்லினில் மட்டும் 2022ஆம் ஆண்டு இவ்வாறு கட்டாய திருமணங்களை மேற்கொள்வதற்கு தாய்தந்தையர்கள் மேற்கொண்டதாகவும், குறிப்பாக 466 சம்பவங்கள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மனியில் கட்டாய திருமணம் செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் டாட்முன் கோபுரா ஞானம் 22ஆம் தேதி காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசேடமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் காட்சி அறைக்கும் வருகை தருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள். கோபுரா ஞானம். இனி உலகச் செய்திகள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தீவிரமான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த போரில் அமெரிக்காவும் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது அமெரிக்க படையினர் சனி அன்றைய ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரான் மீது பாரிய தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. வட சைப்ரஸில் அமெரிக்காவுடைய தளத்தில் பல போர் விமானங்கள் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் வான்வெளியில் வைத்து எண்ணெய் நிரப்புகின்ற பல விமானங்களும் தற்பொழுது வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானுடைய அணு உற்பத்தி மையமாக கருதப்படுகின்ற ஃபாரோஸ் என்று சொல்லப்படுகின்ற மல பிரதேசத்தின் மீது பாரிய ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அமெரிக்காவானது இந்த தாக்குதலில் பங்கேற்றினால் மத்திய கிழக்கில் எவ்வகையான
மீதான எதிர் தாக்குதலை ஈரான் மேற்கொள்ளும் என்று பலர் சந்தேகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கில் ஈராக் மற்றும் கட்டார் போன்ற பிரதேசங்களில் அமெரிக்காவுடைய பல இராணுவ தளங்கள் உள்ள காரணத்தினால் இந்த இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையுடைய முன்னாள் சுகாதார அமைச்சரான கெகலிய ரம்புக்வெலவினுடைய குடும்பத்தினர் நேற்று தினம் இலங்கையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விசாரணை ஒன்றுக்கு வருமாறு இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் இந்த அழைப்பின் நிமித்தம் அவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாகவும் பின்னர் விசாரணை முடிவின் பிற்பாடு முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தேரடி மலிவு விற்பனையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதனை நடத்தி வரும் டாட்முன் கோபுரா ஞானம் 22ஆம் தேதி காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா அன்று ஆலய திடலில் விசேடமாக அமைக்கப்படும் கோபுரா ஷோரூமில் தேரடி மலிவு விற்பனையை வழங்குகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காமாட்சி அம்பாள் தேரில் எழுந்தருளும் காட்சியை கண்டு வணங்கி அருள் பெற்ற பின்னர் கோபுரா ஞானம் காட்சி அறைக்கும் வருகை தருமாறு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் கோபுரா ஞானம்.